வணக்கம். நான் உங்கள் சங்கை சிலம்பு. சமுதாயம் ஆய்வு செஞ்சதில் நமக்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு காணொளி போட்டிருந்தோம். அந்த காணொளி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்டி முடிச்சுட்டு முனைவர் பட்டம் வாங்கிய மாணவர்கள், பேராசிரியர் அளவுக்கு படித்து உயர்ந்தவர்கள், அடிப்படை வருமானம் கூட இல்லாமல் அந்த சமுதாயத்தில் பெரும் கஷ்டப்படுவதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். அதை ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டிருந்தேன். அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்னைய நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா, அடுத்த நிகழ்ச்சிக்கு அதை தேர்வு செஞ்சுருக்காங்க. அந்த தலைப்பை என்ன அப்படின்னா, எம்ஃபில் பிஹெச்டி படித்த மாணவர்கள் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்த கேள்விகள் எல்லாத்தையும் கோபிநாத் அண்ணன் நிறைய செய்வார் நான் நினைக்கிறேன். அதில் சில கேள்விகளை நான் சொல்கிறேன். ஏன் இந்தியாவோட இந்த கட்டமைப்பில் மிகப்பெரிய உலகின் முதல் மக்கள் தொகை கொண்ட நாட்டில், உலகின் மிகப்பெரிய சட்டப்புத்தகம் கொண்ட அந்த நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலிருந்து பிஹெச்டி படிக்கிறவங்க எத்தனை பொதுத் தேர்வுகள் சந்தித்த பேராசிரியர் வரைக்கும் படித்தவர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்க காரணம் என்ன? அதற்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது? அதற்கான காரணம் என்ன? அவர்களுக்கு மீண்டும் அவங்க பேராசிரியர் போகிறதுக்கு மறுபடியும் ஏன் தேர்வு வைக்கிறாங்க? இந்த மாதிரி கேள்விகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் கோபிநாத் நிறைய செய்வார் நான் நினைக்கிறேன். பிஹெச்டிங்கிறது பேரளவில் இருக்குதா, இல்லை உண்மையிலேயே படிக்கிற இடத்த பிரச்சனையா, படிக்கிற மாணவர்கள்ட்ட பிரச்சனையா, இல்லை என்ன பிரச்சனைங்கிறத எனக்கு தெரிஞ்ச நிகழ்ச்சி மூலிமா ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்ச முனைவர் பட்டம் வாங்கியவர்கள் 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேரில் மினிமம் ஒரு 10 பேராக கலந்துக்கு நான் கேட்டுக்கிறேன். ஆண் பெண்ணுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம கடிதம் எழுதியோ, அரசுக்கு ஏதாவது நம்ம ஒரு புத்தகம் எழுதியோ எது செஞ்சுமே நிறைய செய்ய முடியும். ஏன்னா அதெல்லாம் வாங்கி பார்க்குற இடத்துல அரசியல் இன்றைக்கி இல்லை. இந்திய அரசியல் இல்லவே இல்லை. ஏன்னா இந்திய அரசியல்லாம் மிகவும் கடுமையான சூழலில் இருக்குது. அதனால் நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. இருந்தாலும் இந்த டிவி நிகழ்ச்சி மூலிமா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்த தாட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்குது. மிக விரைவில் அதற்கு தீர்வு வரும். அந்த பிஹெச்டி இனிமேல் யார் படிக்கலாமா படிக்கக்கூடாதா, படித்ததில் எங்கே தப்பு நடந்திருக்குது எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியில் கோபிநாத் அண்ணன் கொண்டு வந்து நான் நம்புகிறேன். அதனால் எனக்கு தெரிந்த எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் இந்த காணொலியில் கீழே நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.